மிகப்பெரிய அருவருப்புகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இஸ்ரேல்லே நடந்துச்சு. கடைசியா இஸ்ரேலை பார்த்து சொல்ல எழுதப்படுற தீர்க்க தரிசனம் என்னன்னா, அது ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் இருக்கு. இன்னைக்கு பாடத்தை நீங்க எடுத்து பாருங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப எல்ஜிபிடி பத்தி இருக்கு. ஆமா, பெரும்பான்மையான ஸ்கூல்ல ஒரு 10வது படிக்கிற பையனை 8வது படிக்கிற, உனக்கு பிரைவசி இல்லையாப்பா, உனக்கு ஒரு போன் இல்லையா, அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க, பிள்ளைய நீங்க இவ்வளோலாம் நீங்க இது பண்ணக்கூடாது, அவளை ஃப்ரீயா விடுங்க, அவனை ஃப்ரீயா விடுங்க. இவன் பெண்ணா மாறல, தன்னை நினைச்சுக்கிறான் அப்படி, மாறல. மென்டல் இஷ்யூ இது. இவங்க இந்த ஜென்ரேஷன்ல பிள்ளைய பிடிச்சா அடுத்த ஜென்ரேஷன்ல என்ன பண்ணலாம்? இவங்களுடைய கொள்கைகளை வந்து அவங்களுக்குள்ள நுழைச்சிடலாம், கொண்டு வந்துடலாம். இதை எல்லா அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்ஜிபிடி கார வரைக்கும் பண்றான். போன மாதம் எல்லா உலகத்திலேயும் அந்த எல்ஜிபிடிக்குன்னு ஒரு காரியம் கொண்டாடப்பட்டது. ஆனால் இஸ்ரேலில் ஒரு 2 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. மிகப்பெரிய அருவருப்புகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. இஸ்ரேல்லே நடந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஒன்று என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கடைசியாக இஸ்ரேலை பார்த்து சொல்ல எழுதப்படுற தீர்க்க தரிசனம் என்னென்னா, அது ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும்னு இருக்கு. ஓகே, ஞானார்த்தமாய் சோதோம்ல என்ன பாவம் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எல்ஜிபிடி தான் அங்கே இருந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த எல்ஜிபிடியோடைய பிரச்சனையோடைய அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி அங்கே இருந்தது. ஸோ அதோடைய பிரச்சனை தான் டாப்பாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். கடைசி நாட்களில் இஸ்ரேல் அப்படி இருக்குங்கிறது பைபிள் சொல்லுது. இது எல்ஜிபிடியை வந்து பரேடை வந்து இந்தியாவில் பார்க்குற பரேடு வேறு, நீங்கள் இந்தியாவில் நடத்துகிறாங்க பரேட்ஸ், இது பார்க்குறது வேறு. யூரோப்லையும் யூஎஸ்ல நடத்துகிற பரேடு வேறு. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அளவுக்கு இங்கே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது இருக்கு. ஆமாம், அது நல்லதும் நல்லது. ஆமாம், கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தனி மனித சுதந்திரங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், அது எங்கேயோ போயிடுச்சு, அது கொடுக்கக்கூடாது. அந்த தனி மனித சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த எல்ஜிபிடி காரங்க பண்ணுற அருவருப்புகள் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். நான் அங்கே ஒர்க் பண்ண காலத்திலேயே அதை பார்த்துருக்குறேன். நான் இருந்த காலத்துலேயே அங்கே பரேடு நடந்திருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருவாங்க, லோக்கல் கவர்மெண்ட் ஹாலிடே அந்த சிட்டிக்கு மட்டும். போலீஸ் பாதுகாப்பு, பெரிய தலைவர் வந்து அதை தொடங்கி வைப்பார், இன்னொரு பெரிய தலைவர் வந்து முடிக்க வைப்பார். மேபி பிரதமராக இருக்கலாம், இல்லை ஒரு மந்திரியாக இருக்கலாம், மேயராக இருக்கலாம், யார் வேணா இருப்பாங்க, வருவாங்க, தொடங்கி வைப்பாங்க, முடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த பரேடை வந்து இஸ்ரேல் தலைமையத்தை நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆமாம், இஸ்ரேல் ஜெருசலேம் தான் அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்கிற அளவில் இருக்குது. ஒரு பீரியடில் யூரோப்புக்கு பிரைட்டன் தான் இருந்துச்சு, இங்கிலாந்துக்கெலாம் பிரைட்டன் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜெருசலேம் வந்துருச்சு. நான் இப்போ சொன்னல ஒரு உபத்திரவ காலம் வருதுன்னு, அது உலக பிரகாரமாக நம்ம சொன்னோம். கர்த்தர் ஏன் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே அவங்க நடத்துகிறாருன்னா, ஆண்டவர் நிறைய தடவை சொல்லிட்டார், உன் தேசத்தில் அருவருப்பு இருந்தால் நான் உன்னை சிதறடிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்போ அவங்க அதாவது நமக்கு வந்து பிப்ளிக்கலி இஸ்ரேலை வந்து பிடிக்குது, வேற விஷயம். ஏன் பிடிக்குதுன்னா பைபிள் படி இருக்கிறதுனால. பைபிள் படி இல்லாட்டி யாரையுமே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, இஸ்ரேல் இருந்தா என்ன, எந்த நாடாக இருந்தா என்ன, அது அகெயின்ஸ்ட் டு பைபிள். இப்போ அவங்க பண்ணுறது வந்து, நான் சொல்கிறது பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாட்டில் ரோமர்லேயே அவர் சொல்கிறாரு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ அந்த ஒரு அருவருப்பு அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து அது மட்டும் இல்லை, கர்த்தர் அருவருக்கிற நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. அதன் நிமித்தமாக தான் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே அவங்க போவாங்க. அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கும் அவங்கள சரி பண்ணுறதுக்குமான காலமாக அது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அருவருக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் அனுமதிக்கப்பட முடியாது, ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஓகே, மிக அருமையாக சொன்னீங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கேள்வி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போது பார்க்கும்போது இந்த எல்ஜிபிடிக்யூ அந்த அஜெண்டாவை கொண்டு வரவங்க எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில ஸ்கூல் புக்ஸை கூட வெளிநாடுகளில் உள்ள புக்ஸை பார்க்க முடிஞ்சது. எதையெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் அவங்க அந்த கிட்ஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் அந்த படம் போட்டு காமிச்சு அந்த குழந்தைகளை கெடுக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ இந்த பூமிக்கு வந்துட்ட, நீ வளரும்போது நீ தான் யாருன்னு ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ நீ அந்த மாதிரி வளர்ந்துக்கணும். அதாவது ஒரு புக்கை பார்க்கும்போது மை ஷேடோ இஸ் பிங்க்னு இருந்துச்சு அந்த புக்கினுடைய நேம்.
அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணுனுடைய சின்ன பையன் பொண்ணுனுடைய ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கடைசி நாட்களில் குழந்தைகளை, அதாவது அடுத்த ஜென்ரேஷனை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு அளவில் சாத்தானவன் இந்த காரியங்களை கொண்டு வருவதை பார்க்க முடியுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆரம்பத்திலிருந்தே இந்த கான்செப்டை வந்து பிசாசு வந்து பிள்ளைகளை டார்கெட் பண்ணுறது எல்லா விதத்திலும் இருக்கும். நீங்கள் கேம்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க, பிள்ளைகள் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ அந்த பிள்ளைகளை டார்கெட் பண்ணக்கூடிய இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜென்சிலேருந்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டார்கெட்டட் க்ரௌடடாக இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க. ஜென்சிஸோடையதான பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்களோட எழுச்சி வந்து பயங்கரமாக இருக்குது. சரியாக எழும்புறாங்களா தப்பாக எழும்புறாங்களான்றது ரெண்டாவது. ஆனால் எழுச்சி அவங்க ஒன்று செய்ய நினச்சாங்கன்னா செய்கிறாங்க. அதோடைய அவங்க அது கரெக்டாக தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அவங்க செய்யக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான் ஜென்சியாக இருப்பாங்க. அந்த கேட்டகரிஜான பிள்ளைகளாக இவங்க தான் இருப்பாங்க. அப்போ இவங்கள தான் இன்றைக்கி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூகேல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைக்கு வந்து நீங்கள் ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமாம். உங்கள் பிள்ளையை வந்து நீங்கள் ஆண் பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே காமனைஸ்டாக வச்சுருங்க. உங்கள் பிள்ளை வளர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். தன்னை ஆணா பெண்ணா என்று தெரிஞ்சுக்கிட்டோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். ஒன்று அதாக இருக்கணும், ஒன்று இதாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். எல்ஜிபிடின்னு சொல்கிறோம்ல, அந்த டி இதில் இருக்கக்கூடாது. ஆமாம். இவங்களுடைய பெரிய விஷயமே என்னென்னா, தந்திரம் என்னென்னா, அந்த டீங்கிறது டிரான்ஸ்ஜெண்டரை குறிக்கும். டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து இயற்கையாக உங்கள் உடலில் இருக்கக்கூடியதான ஒரு மாற்றம், குரோமோசோம் மாற்றம் அது. ஆனால் அந்த எல்ஜிபிலாம் இருக்குல்ல, அது வந்து பைசெக்சுவலாக இருக்கட்டும், லெஸ்பியனாக இருக்கட்டும், கேயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இயற்கை கிடையாது. இவங்களுடைய புத்தி பிரச்சனை, டிஃபரன்ஸ் சொல்கிறேன். இது இவங்களா வந்து தேடிக்கிட்டது, இது இவங்களா தேடிக்கொண்டது. ஒரு இடத்துல நார்மலாக தான் இருந்தாங்க, தேடிக்கிட்டாங்க. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி இல்லை. அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி தான் வராங்க, வளரதான் தெரியுது. ரெண்டாவது, இப்போ இவங்க அந்த எல்ஜிபி இருக்காங்கல்ல, ஒரு நாள் எனக்கு இது வேணான்னு இவங்க விட்டுட்டு போகலாம். ஆமாம். மனம் திரும்பி எனக்கு வேண்டாம், ஆணோட ஆண் கிடையாது, ஆணோட பெண் தான் சேரணும் அப்படின்னு இவங்க லைஃபுக்கு திரும்பலாம். இந்த டீ இருக்குல்ல, திரும்ப முடியாது, டிரான்ஸ்ஜெண்டர் முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சரீரத்தில் உள்ளதான பிரச்சனை. இயற்கையாகவே அவங்க பெண்ணா மாறுறதுனால தன்னை அவங்க பெண்ணா வந்து நினைச்சுக்கிறாங்க. இவன் பெண்ணா மாறலை, தன்னை நினைச்சுக்கிறான் அப்படி. மாறல, மென்டல் இஷ்யூ இது. இது மட்டும் இல்லாதபடிக்கு இது வந்து இயற்கைக்கு எதிரானது. இன்னைக்கு இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னா வெறும் மரத்தையும் மிருகங்களையும் மட்டும், பறவைகளை மட்டும், அல்லது கடல் இதில் மட்டும் அல்ல இயற்கையை பாதுகாக்கிறது. இது ஒரு இயற்கையான ஒரு சுபாவம், இதையும் பாதுகாக்கணும்ல. கண்டிப்பா. இந்த இயற்கையான காரியங்களை வந்து தப்பா சொல்லிட்டு அது தனி மனித சுதந்திரம், ஏன் விருப்பம் அப்படின்ட்டு அவங்க கடைசியா நம்ம வழி தான் எடுக்கிறாங்க. பிள்ளையாட்டை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பான். சின்ன வயசுலயே அவங்க சொல்லி கொடுத்துறாங்க, நீ இப்படி உங்க இஷ்டம். இப்போ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் பெரும்பான்மையாக, நான் உலகளாவிய சொல்கிறேன், ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அவங்க பிள்ளைகளை, ஒரு ஸ்கூலுங்கிறது பிள்ளையை உருவாக்குறதுக்கான இடமா தான் நம்ம வச்சோம். இப்போ ஸ்கூலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 99% பல உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், ஸ்கூலுங்கிறது பிள்ளைகளை வழிவிலகிற பண்ண இடமா மாறிடுச்சு. நமக்கெல்லாம் பாடத்தில் என்ன இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும். எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து. அப்புறம் நம்ம இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் 3 கடவுளை பற்றின 3 பாட்டு இருக்கும். எல்லா கடவுளை பற்றி ஒரு பாட்டு இருக்கும். காமனாக திருக்குறள் இருக்கும். இது எல்லாமே பாருங்க நெறிமுறையும்பாங்க, வாழ்க்கை நெறிமுறைக்கு தேவையான சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கடுத்து நமக்கு என்ன வரும், அதில் பெரிய பெரிய தலைவர்களுடையதான வாழ்க்கை வரலாறு வரும். எதுக்குன்னா அதை பார்த்து அந்த மாதிரி நான் ஆகணும். இன்னொன்று, அந்த தலைவருடைய வரலாறு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாடத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, இதெல்லாமே தூக்கிட்டாங்க. இதெல்லாமே எடுத்துட்டு இதில் என்ன இருக்குது, இப்போ எல்ஜிபிடி பற்றி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஏஐ பற்றி இருக்குது. அதை ஒரு காலத்தில் அவன் படிச்சுக்கிட்டோம். ஏஐங்கிறது ஒரு பாடம், ஒரு நாள் வந்து படிச்சுப்பான், வளர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஏதோ ஒரு மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்கள் கையில் வந்துட்டு ரேசர் கொடுக்க மாட்டாங்க பெற்றோர். ஏன்னா அது உங்கள் சரீரத்தை பாதிக்கும், நீங்கள் கிழிச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம ஃபோன் பேச மாட்டோம். ஏன்னா அது நம்ம உடம்புக்கும் பாதிப்பு, நம்ம மைண்டுக்கும் வந்து பாதிப்பு. இப்போ ஃபோன் கொடுன்னு ஸ்கூல் சொல்லுது. ஆன்லைன் கிளாஸ். அப்பா ஃபோனுக்கும் அம்மா ஃபோனுக்கும் இப்போ இல்லை, உன் ஃபோனுன்றாங்க. இப்போ
பெரும்பான்மையான ஸ்கூலில் ஓகே ஒரு 10வது படிக்கிற பையனை 8வது படிக்கிற உனக்கு ப்ரைவசி இல்லையாப்பா, உனக்கு ஒரு ஃபோன் இல்லையா, அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, பிள்ளைய நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அவளை ஃப்ரீயாக விடுங்க, அவனை ஃப்ரீயாக விடுங்க. பா இந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ் வந்து இட்ஸ் ராங், தப்பான இடத்துக்கு போயிட்டுருக்கு. ராங் ட்ராக்ல போகுது. ஆமாம், படிப்பு எல்லாமே ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கு, அவங்க கொடுக்குற படிப்புலேருந்து எல்லாமே. அப்போ இது என்ன ஆகுதுன்னா பிள்ளைய வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைய பிடிச்சா அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணலாம், இவங்களுடைய கொள்கைகளை வந்து அவங்களுக்குள்ளே நுழைச்சிடலாம், கொண்டு வந்துடலாம். இதை எல்லா அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்ஜிபிடிக்கார வரைக்கும் பண்ணுறான். ஆமாம், ஸ்கூல்ஸில் போய் அரசியல் தலைவரை பற்றி அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்குறேன். ஆமாம், ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அவன் தான் வந்து ஜென்சி ஓட்டு போட போகிறவன். ஆமாம், இது எல்லாத்துலேயும் இருக்குது, வேர்ல்டு வைடு இருக்குது. ஆமாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எது அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் நமக்கு இருக்குது, அதை மட்டும்தான் ஃபீட் பண்ணணும், மற்ற எதையும் ஃபீட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம யூஸ்வலாக ஸ்பிரிச்சுவலி பார்க்கும்போது இது வந்து ஒரு பிசாசுடைய டார்கெட், அது அவங்க இவங்களை வச்சு பிசாசு செய்கிறாங்க. ஓகே பிரதர்.